Hello my dear friends and family, welcome back to my channel தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாட்டுக்கோழி ரெசிபி குழந்தை பெத்தவங்க எப்படி வச்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான். இதில் 600 கிராம் நாட்டுக்கோழி இருக்குது. தாளிக்கிறதுக்கான தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழம்பு நம்ம மசால் பொடி சேர்த்து வைக்க போறதில்ல, இந்த பொடி தான் சேர்க்க போறோம். இது பேர் சலவை பொடின்னு சொல்லுவாங்க. குழந்தை பெத்தவங்களுக்கு வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்கிற சலவை பொடி. இதை மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்கிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் தட்டில் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா. மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதை மட்டும் தனியாக போட்டு நல்லா வறுத்து, தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறது எல்லாத்துலேயுமே. நம்ம குடிக்கையில மட்டும்தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ சிக்கனை தாளிச்சு விடுறதுக்கு கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா இதுவுமே தேங்காய் எண்ணெய் தான். இது நல்லா படபடன்னு வெடிக்கட்டும் கடுகு. அப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கே மொத்தமே இவ்வளோதான் நமக்கு பொருள் தேவைப்படும். ஏன் நம்ம கடுகு வெங்காயம்லாம் போட்டதுமே சிக்கனை போட்டு ஒரே தான் முடிக்கிறோம்னா, குழந்தை பெற்றவங்களுக்கு காலையில டிஃபனே இப்படிதான் கொடுப்பாங்க. எங்க பாட்டி எனக்கு இப்படிதான் கொடுத்தாங்க. காலையில எந்திரிச்சதுமே காஃபி, டீ, பால் எதுவுமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றதுனால எங்க பாட்டி காலையில எந்திரிச்சதுமேவும் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு இந்த குழம்பு செஞ்சு வச்சிருப்பாங்க. எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு உடனே இந்த குழம்பு குடிக்கணும். சூப்பரா இருக்கும். எங்க பாட்டி ரெசிபி தான் அது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப சிக்கனை நம்ம அந்த கடுகு கூட சேர்த்துட்டு, கடுகு டெலிவரி முடிஞ்ச டைம்ல சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்கிற கசடெல்லாம் வெளியில வரும். அதுக்காக தான் கடுகு அதிகமாக சேர்த்துக்கிறது. இப்போ சிக்கனை போட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே சேர்க்கல. அந்த வெங்காயம், கருவேப்பிலை, சிக்கன் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாம். குக்கரை விசில் போட்டாச்சு. ஒரு விசில் 2 விசில் வந்தாலே போதும், வெந்துடும் வேமா சிக்கன். இப்போ இந்த சலவை பொடின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு பொடி. எக்ஸ்ட்ரா நம்ம ஆச்சி சிக்கன் பொடி எந்த வெளிப்பொடியும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் தேங்காய் சேர்க்கணும்னுமே அவசியம் இல்லை. இதுக்கு தொட்டுக்க, இட்லிக்கு தொட்டுக்க தான் நாட்டுக்கோழி குழம்பு நான் இப்போ செய்கிறேன். எங்க வீட்டுல எல்லாருமே இந்த குழம்பு அந்த பவுடர்ல செஞ்சா சாப்பிடுவாங்க. அதனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரே குழம்பாவே செய்யறேன். ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ஊத்தி குடிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் இட்லி ஊத்தி கொடுப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ ஒரு விசில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்கிற அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இதுல பெருசா பாத்தீங்கன்னா நம்ம கிராம்பு எதுவுமே சேர்க்க வேணாம், தேவையில்லை. அதிகமா பெப்பரும் ஜீரகம் தான் சேர்த்துக்குவாங்க குழந்தை பெற்றவங்களுக்கு. அந்த சலவை பொடியிலையுமே அது நான் உங்களுக்கு தனி வீடியோவே போட்டேன், சலவை பொடி எப்படி செய்யணும்னு சொல்லி. அது பேர்கால பொடின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்ல. கடையிலே கேட்டாலுமே கிடைக்கும். இப்போ அந்த சலவை பொடி மட்டும்தான் போட்டு நம்ம குழம்பு கூட்டி விட்டுருக்கோம். மிச்சத்துக்கு மிக்சியில இருக்கு அந்த கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு தேங்காய் தேவையில்லை. குழந்தை பெற்றவங்களுக்கு மேக்ஸிமம் தேங்காய் தரக்கூடாது. இப்போ இதை விசில் போட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம தேங்காய் நச்சதுனால நிறைய எண்ணெய் தெரியல மேல. இப்போ நம்ம குடிக்கும் போது குழம்புல எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லாவே கறி வந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இதை எப்படி பேர்காலமானவங்களுக்கு ஊத்தி கொடுக்கணும்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறுறதுக்காக சொல்றேன். பவுல்ல குடிக்கிறவங்க குடிக்கலாம். ஒரு தட்டுல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கறியா போடுவாங்க. அந்த முட்டை கோழினா அதுல முட்டைலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. கறியா போட்டுட்டு 2 to 3 குழிக்கரண்டி குழம்பு இருக்கணும் தட்டுல. அதுல நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே குடிக்க கொடுப்பாங்க. காலையில எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு இதை குடிச்சா அப்படியே தேவா அமிர்தமா இருக்கும். எங்க பாட்டி அப்படிதான் எனக்கு கொடுத்தாங்க. இது மேலேயே நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்துருவாங்க குடிக்கிறதுக்கு. இதுதான் காலையில டிஃபனே. இதை சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். 10-10:30 தூங்க சொல்லிடுவாங்க.
இதை சாப்பிட்ட மறுநாள் நைட்டுக்கு வெந்தய களி கிண்டி கொடுப்பாங்க, சூடு தணிகிறதுக்காக. என் பிள்ளைங்களுக்கு இட்லியோட சேர்த்து கொடுத்தேன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.